இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனாவுக்கு இந்த லைட்டாக ஒரு படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டான். இப்போ கொஞ்சம் நெருக்கமாக ஆரம்பிச்சாச்சு குடும்பத்தில் வந்து முதல்ல யாருமே பேசாமல் இருந்து இவங்களை பார்த்தாலே வந்து எதுக்கு வந்தாங்கிற மாதிரி பார்த்து சாப்பாடு கூட போடாமல் இருந்த ஃபேமிலியிலேருந்து இப்போ கிச்சனுக்குள்ளே போய் நான் சமைக்கிறேங்கிற அளவுக்கு வந்து ஒரு உரிமை கொடுத்தது இதுனா வந்து அவங்களுடைய தைரியமும் அவங்க டக்குன்னு எடுத்த ஒரு முடிவு தான். என்ன அப்படின்னா பயம் அவருக்கு என்ன பேயா பூதமாக கடிச்சு சாப்பிட்ற போகிறார், நம்ம போய் வந்து பேசி பார்ப்போம் அப்படின்னு கதிரை கூட்டந்ததே வந்து கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கோமதிக்கு இருந்த முக்கியமான இவனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்து என் பிள்ளை வெளில துரத்தி விட்டாங்களேங்கிறதான். இப்போ அதையும் சேர்த்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனாலும் வந்து இன்னும் பாண்டியன் மட்டும் இவங்களை ஏற்றுக்கவே இல்லை. அந்த கடுப்பு வேற அவருக்கு இருக்குது. இதில் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னா சாந்தி முகூர்த்தம் வேணாம், அதுக்கு பதிலாக அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து எப்படியோ கோமதி. ஆனால் அதே ரிசல்ட் தான், ஆனால் கொண்டு போகிற விதம் தான் வேற அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிற விதத்தில் பேசிடுறாங்க. ஆனாலும் ஒரு ரூம்குள்ளே போகும்போதே வந்து என்ன அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு அப்படின்னா வந்து சரவணனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைய கைது தூக்கி நின்னாங்கன்னா நல்லா இருக்காது, அதனால தள்ளி வச்சிருங்க அப்படின்ட்டாங்க. 1000 ப்ரொடெக்ஷன் இருக்குது, இருந்தாலும் வந்து அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்றதுனால 2 பேரும் நடுவில் தலைனை போட்டு படுக்க போகிறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஸோ அந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகிறது ஒரு பக்கம். ஒரு பக்கம் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனா குட்டியாக ஏதாச்சும் பண்ணி வந்து பாண்டியனுடைய மனசை வந்து ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. அதை விட முக்கியமாக இப்போ ஜனார்த்தனன் வந்து ஏதாச்சும் வெறுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி போயிட்டல என் பொண்ணை நான் அத்தனை தடவை சொல்லி உன் பையனை கண்டிச்சு வைக்காமல் நல்லா பணக்கார பொண்ணா கவர்மெண்ட் வேலை பார்த்து சம்பளம் வாங்குற பொண்ணா கூட்டு போயிட்டல, உன் பையன் பொட்டலம் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கேட்குதா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினாங்கன்னா அந்த கோபத்தையும் திருப்பி வந்து இங்கே வந்து மீனாகிட்டையும் அதுக்கப்புறம் வந்து செந்தில்கிட்ட அப்புறம் முடிஞ்சா கதிர்கிட்ட தான் காமிக்க போறாரு பாண்டியன். இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து என் மருமகாவை இனிமேல் உன் மகள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல போறாரு, எப்படி இவங்களாம் நெருக்கமாக போறாங்க, திருப்பி வந்து இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலியாக மாற போறாங்கிறது முக்கியமான கதை. அதுக்கு பிறகுதான் சரவணனுடைய கல்யாணம், அதுக்கப்புறம் நடக்க போற கூத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் கதிரும் ராஜியும் காதல் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்கறதுக்கும் ஆர்வமாக தான் இருக்கு. ஓவராலாக நிறைய கதைகள் காத்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு மெகா சீரியலுக்கான செட்டப் வச்ச மாதிரி இருக்கு, நல்லாவும் போகுது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க பாண்டியன் ஷோ சீசன் 2 பற்றி. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.